இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் திருவசனம். என்னிடம் வருபவர்க்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஆன்சலம் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நண்பர்களே, இயேசுவுக்கு பயந்து வாழ்கிற உங்களுக்கு ஒருபோதும் மனிதர்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது உங்களை கலக்கப்படுத்துகிறதா? இன்று இயேசு உங்களுக்குள் பால சிங்கத்திற்கு நிகரான பலத்தை உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு எதையும் நீங்கள் வலிமையோடு சந்திக்கலாம். இதை மனமாற விசுவாசித்து எழுந்து நில்லுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தலைநிமிர்ந்து விட்டீர்கள் என்றால் அதுதான் நீங்கள் வாழ்வதற்கும் உங்களை காரணமே இல்லாமல் கஷ்டப்படுத்தியவர்கள் வீழ்வதற்கும் அடையாளம். எனவே என் தோழனே, என் தோழியே, எழும்பி பிரகாசி. அரைஸ் அண்ட் ஷைன். எதிர்கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள். ஃபேஸ் யோர் சேலஞ்ச் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். உங்களுடைய போராட்டங்களை, சேலஞ்சஸை இயேசுவின் நாமத்தினால் எதிர்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். தாவீது எப்படி கோலியாத்தை எதிர்கொண்டான், அதுபோல நீங்களும் நில்லுங்கள், எதிர்கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய கோலியாத்தையும் இயேசுவின் நாமம் கொண்ட கவன்கல், அதாவது சின்ன கல், கீழே சாய்த்துவிடும். எழுந்து நிற்பது மட்டும்தான் நம் வேலை. யுத்தத்தை நமக்காக இயேசு செய்வார். கோலியாத்தை நமக்காக இயேசு வீழ்த்திடுவார். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்கிறது பார்ப்போமா? நேற்றைய முதல் வாசகமும் ஸ்தேவானை பற்றித்தான். இன்றைய முதல் வாசகமும் ஸ்தேவான் என்னும் மறைசாட்சியை பற்றித்தான். ஸ்தேவானின் இறுதி சாட்சியையும் அவரது அசைக்க முடியாத விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிறது இன்றைய முதல் வாசகம். ஸ்தேவான் மக்களிடம் நேராக சென்று உரக்க உண்மையை சொல்லுகிறார். இயேசுவை பற்றி பறைசாற்றுகிறார். நீங்களும் உங்கள் மூதாதையரை போல தூய ஆவியை எதிர்க்காதீர்கள் என்று சொல்லித் தருகிறார். இது ஒரு கடினமான உண்மை. அதனால் ரோமர்களுக்கு கோபம் வருகிறது. கோபம் கொண்டு ஸ்தேவானை கொல்லுகிறார்கள். ஆனால் அந்த அச்சமூட்டும் தருணத்திலும் ஸ்தேவான் பயப்படவில்லை. அவர் வானத்தை நோக்கி இயேசுவின் மாட்சியை நான் காண்கிறேன் என்று பேசுகிறார். இது அவருக்கு கிடைத்த ஆவிக்குரிய உறுதியையும் ஆறுதலையும் சொல்லுகிறது. கல்லெறியப்பட்ட போதும் ஸ்தேவான் ஒரு முக்கியமான ஜெபத்தை செய்தார். என்ன ஜெபம் செய்தார் தெரியுமா? என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லுகிறார். இதே வார்த்தையைத்தான் நம் இயேசுவும் சொன்னார். இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று இயேசு உயிர் விடுவதற்கு முன் சொன்னார். அதே வார்த்தையை ஸ்தேவானும் சொல்லி கல்லெறியப்பட்டு உயிர் விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இத்தகைய கடினமான துன்பங்கள் இல்லாவிட்டாலும் சில சின்ன துன்பங்கள், சின்ன எதிர்ப்புகள் வரலாம். நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம், குற்றம் சாட்டப்படலாம், அநியாயமாக நடத்தப்படலாம். குடும்பத்திலும் சரி, பணியிடத்திலும் சரி, உங்கள் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கப்படாமல் இருக்கலாம். உங்கள் கண் முன்னே உழைக்காதவர்கள், ஏமாற்றுபவர்கள் உயர்ந்து கொண்டே இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் எப்படி பதிலளிக்கிறோம்? கோபமா, பழிவாங்கலாமா, அல்லது மன்னிப்பா? ஸ்தேவான் நமக்கு ஒரு உயர்ந்த வழியை காட்டுகிறார். மன்னிப்பு மற்றும் விசுவாசம், அதாவது ஜெபம், ஜெபமாலை, துதிமாலை. நம்மை துன்புறுத்துபவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடிந்தால் அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லித் தருகிறார் ஸ்தேவான். எப்படி சகோதரி, என்னால் முடியும் என்று சொல்லுகிறீர்களா? நானும் சாதாரண ஒரு மகனோ மகளோதானே சகோதரி, என்னால் எப்படி முடியும் என்று நினைக்கிறீர்களா? முடியாதுதான். நம்மை ஏமாற்றுபவர்களுக்காக, நம்மை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தியவர்களுக்காக ஜெபிப்பது கஷ்டம்தான்.
ஆனால் அதைத்தான் இயேசு செய்தார், ஸ்தேவான் செய்தார். நாமும் செய்ய வேண்டும், அப்படி ஒருவராக மாற வேண்டும் என்று இயேசு ஆசைப்படுகிறார். இந்த துன்பங்கள் தற்காலிகம். இப்படி நாம் வாழ்ந்தால் நமக்கு கிடைக்கப் போகும் பரிசு அது அளவே இல்லாதது. உண்மையை சொன்னால் எதிர்ப்பு வரும், ஆனால் அது நிலையாய் நிற்காது. கல்லெறியப்பட்டாலும் ஸ்தேவான் இயேசுவை கைவிடவில்லை. நாமும் ஸ்தேவானைப் போல வாழ வேண்டும். அப்போது நிச்சயம் நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியது எதுவும் நம்மை விட்டு போகாது. இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு தான் உயிர் கொடுக்கும் அப்பம் என்பதை ஆழமாக வெளிப்படுத்துகிறார் மக்களுக்கு. நானே வாழ்வு தரும் உயிர், நானே வாழ்வு தரும் அப்பம் என்று சொல்லுகிறார். மக்கள் இயேசுவிடம் அடையாளம் காட்டுங்கள் இயேசுவே என்று கேட்டபோது இயேசு அவர்களின் கவனத்தை அற்புதத்திலிருந்து உண்மையின் பக்கம் திருப்புகிறார். மோசே கொடுத்த மன்னா தற்காலிக உணவு, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் விண்ணிலிருந்து இறங்கிய உண்மையான அப்பம் நானே. என்னிடம் நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது என்கிறார். அது எப்படி உண்ணாமல் தண்ணீர் கூட குடிக்காமல் வாழ முடியும் என்று நினைக்கிறீர்களா நண்பர்களே? இது உடல் தேவையை அல்ல, ஆன்ம தேவையை பற்றியது. மேலும் இயேசு கூறுகிறார், தந்தை தமக்கு கொடுத்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டாராம். ஆம், நீங்கள் இயேசுவை பற்றி கொண்டீர்கள் என்றால் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எவ்வளவு கஷ்டம் இந்த உலகத்திலும் நம்மை சுற்றியும் வந்தாலும், யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாலும் அது உங்களை நெருங்காது, உங்கள் குடும்பத்தை தொடாது. நாம் தினமும் பல விஷயங்களால் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப முயற்சிக்கிறோம். வேலை, 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்கிறோம். சாதனை செய்ய ஆசைப்படுகிறோம். நம் பிள்ளைகள் சாதனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். உறவுகளுக்காக நேரம் செலவழிக்கிறோம். பொழுதுபோக்கிற்காக நேரம் செலவழிக்கிறோம். சில நேரங்களில் எல்லாம் இருந்தாலும், பணமும் வீடும் பயணமும் இருந்தாலும் நம் உள்ளத்தில் ஏதோ ஒரு வெறுமை இருக்கும். அப்படித்தானே? அதற்கு காரணம் என்ன? இந்த இடத்தை நிரப்ப முடியாமல் போனது ஏன் தெரியுமா? அந்த இடத்தை நிரப்பக்கூடியவர் இயேசு மட்டுமே. நம் ஆன்ம பசியை உலகம் நிறைவு செய்ய முடியாது. எல்லாம் இருந்தும் உங்களுக்குள் ஒரு வெறுமை இருக்கிறது என்றால் அது ஜெப குறைபாடு என்று அர்த்தம். உடனே நீங்கள் அதை புரிந்து கொண்டு குடும்ப ஜெபத்தை ஆரம்பியுங்கள். தனி ஜெபத்தை செய்யுங்கள். துதி மாலைகளை தினமும் 1000 துதி மாலைகளை, கத்தோலிக்க 1000 துதி மாலைகளை நீங்கள் சொல்லுங்கள். மாற்றங்கள் உருவாவதை கண்ணார காண்பீர்கள். இயேசு அற்புதம் மட்டும் செய்யும் ஒருவர் அல்ல, வாழ்வு கொடுக்கும் தேவன். உலகம் தர முடியாத வெறுமையை இயேசு நிரப்புவார், அமைதி தருவார், அணைத்துக் கொள்வார். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆம் இயேசுவே, என் வாழ்வும் என் உயிரும் என் குடும்பமும் எனக்கு உண்டான அனைத்தும் உமது கைகளில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே. நான் முழுமையாக 100% நம்ப யாருமே இந்த உலகத்தில் இல்லை. உம்மை மட்டுமே நான் முழுமையாக நம்பி எனக்கு உண்டான யாவற்றையும் ஒப்படைக்கின்றேன். நீர் அதை ஆசிர்வதித்து பலுகி பெருகச் செய்து எனக்கு தாரும் இயேசுவே. எவ்வளவோ உழைத்து மனிதர்களிடம் போராடி என்னுடைய உடலும் உள்ளமும் வாட்டமாய் உள்ளது. அந்த வாட்டத்தை நீர் எடுத்து போடும். திரும்ப எனக்குள் புத்துணர்ச்சி தாரும். ஜெபிக்க எனக்கு ஊக்கம் தாரும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரை நீரே. என்னை பாதுகாக்கும் வலிமைமிகு கோட்டையாய் இருப்பவரும் நீரே. என் கற்பாரையான இயேசுவே, என் கோட்டையான தாய் மரியே, எனக்காக பரிந்து பேசும் அம்மா, எனக்காக வழிகாட்டும் அம்மா. குடும்ப ஜெபம் ஜெபிக்கிற குடும்பம் ஒரு நாளும் பிரிந்து போகாது. ஜெபமாலையையும் துதிமாலையையும் கையில் எடுக்கிற குடும்பம் எப்போதும் ஆசீர்வாத குறைபாடு இல்லாமல் இருக்கும். இதை நாங்கள் மறக்காமல் ஜெபிக்க அருள்தாரும். உமது கையில் எங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கின்றோம். வாக்கு பிறளாத இறைவனாகிய இயேசுவே, நீர் எங்களை மீட்டருள வேண்டுமென்று, தேவைகளை சந்தித்தருள வேண்டுமென்று, நல் உடல் சுகம் தந்து காத்தருள வேண்டுமென்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறோம். உமது பேரன்பால் நாங்கள் களிகூறுகிறோம். உமது முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிப்பதாக. உமது பேரன்பால் எங்களை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சியினின்று எங்களை விடுவித்து காத்தருளும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின்
பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.